ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நானூறு மம் சமையல். இன்றைக்கி நம்ம பன்னீர் பிரியாணி ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடவே தண்ணி கொதிக்கும் போது நான் ரைஸ் இதில் ஆட் பண்ணுறேன். நான் பிரியாணி அரிசி இதில் யூஸ் பண்ணல, சாதா சாப்பாடு ரைஸ் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம ரைஸ் சேர்த்தோன்னா அந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டது பிறகு நம்ம இதில் பட்டை சேர்க்கலாம். 2 துண்டு பட்டை இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. அது கூடவே 2-3 கிராம்பு இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டார் பூ இதில் ஆட் பண்ணிவிடுங்க. 1 ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஏலக்காய் 2 ஏலக்காய் இதில் ஆட் பண்ணுங்கள். ஒரு பிரிஞ்சி இலை இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சாதம் நல்லா குழையாமல் பார்த்து விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இது நல்லா வெந்தோடனே வடிச்சிடலாம். வடித்த உடனே சாதத்தை தனியாக இன்னொரு பாத்திரத்தை தட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பவுலில் நான் பன்னீர் எடுக்கிறேன். ஒரு 300 கிராம் பன்னீர் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. பன்னீர் மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுடுங்க. இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா கடாயில் நம்ம ஆயில் விடலாம். ஆயில் ஹீட்டான உடனே நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த பன்னீர், அந்த மசாலாவை நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். திருப்பி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். கடாய் ஹீட்டான உடனே நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ணலாம். நான் 2 ஸ்பூன் அளவு ஆயில் இதில் ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவு நான் நெய் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போது நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணுறேன். அது கூடவே உலர்ந்த திராட்சை இதில் ஆட் பண்ணலாம். இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது இல்லாட்டா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை கலந்து விடுங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பன்னீர் பிரியாணி. இப்போ இது கூடவே ஒரு வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது ஒரு தக்காளி அதுவும் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணலாம். இதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை இதில் ஆட் பண்ணுறேன். அதேமாதிரி கொத்தமல்லி கீரையும் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். கொத்தமல்லி இலை அதுவும் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அது கூடவே பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் நான் இதில் ஆட் பண்ணுறேன். காஷ்மீர் மிளகாய் தூள் அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் இதில் ஆட் பண்ணலாம். தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை நம்ம இது கூட ஆட் பண்ணலாம். பன்னீரை ஆட் பண்ணோன்னா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம சாதம் வடித்து வச்சுருக்குறோம்ல, அந்த சாதத்தை நம்ம இது கூட ஆட் பண்ணலாம். இப்போ சாதத்தை ஆட் பண்ணோன்னா நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலா எல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ளேம் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க, சிம்மில் வச்சுடுங்க. இந்த மாதிரி சாதமும் அந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்து வர்றது மாதிரி நல்லா அதை கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ண பிறகு இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படி மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ நமக்கு சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிட்டு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இப்போ நான் இதை இன்னொரு பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். சூப்பரான பன்னீர் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது கூடவே நம்ம வெங்காய ரைத்தாவும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.